மதன்குமார். நான் கடலூர்லேருந்து வரேன். இங்கே சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சென்னையில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? நான் வந்து சேஃப்டி இன்ஜினியராக இருக்கேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். எவ்வளோ வருஷமாக ஒரு சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க? மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ். ஓகே, எப்படி ஜாப் எடுத்தீங்க சேஃப்டி இன்ஜினியராக? கரியர் வந்து மெக்கானிக்கலில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. தென் வந்து சேஃப்டியில் நிறைய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து சேஃப்டி ஸ்டார்ட் பண்ணேன். மூலயமா நான் சேஃப்டி மாறிட்டேன். என்ட்ரி லெவல் பே என்ன எதிர்பார்க்கலாம் சென்னையில்? இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எந்த மாதிரி சேலரி எதிர்பார்க்கலாம்? நான் என்ட்ரி லெவலில் 7,000 ஏர்ன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் மினிமம் 15,000லேருந்து 20K கிடைக்குது. பட் வேலைக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சேலரி எக்ஸ்பெக்டட் சேலரி 5 to 10 இயர்ஸில் நீங்கள் ஒரு 30 to 40,000 ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு எம்என்சியில் ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஏர்ன் அப் டு 80 to 1 lakh. இப்போ அதே ஜாப்பை ஆன் சைட்டில் அப்ராட் ஒர்க் பண்ணால் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? சைடில் யூ கேன் ஏர்ன் அப் டு 3 to 4 lakhs. அப்ராடில் ஜாப் கிடைச்சா போவீங்களா? நான் அப்ராடில் தான் 2.5 years ஒர்க் பண்ணேன். கண்டிப்பாக போவோம். பட் எங்களுடைய ஃபீல்டில் வந்து அங்கே ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் ஜாப்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இல்லைன்னா 10 வருஷம் இருக்க முடியாது.